ஹலோ சார், என் பேர் கவிதா. நான் உங்களோட யூடியூப் சேனல்ஸ், ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் நெறைய இத வந்து பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அதுல நீங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸ்வாட் அனலைஸ் அப்படின்றத பத்தி நான் என்னோட எம்பிஏ படிக்கும்போதே நான் வந்து அத தெரிஞ்சுக்கிட்டேன். அத நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அத பத்தி டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா, எங்கள மாரி ஒரு அ வளர்ந்து வர யங் ஜெனரேஷனுக்கு ஒரு தொழில் முனைவோருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹலோ மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின். நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு வந்து நிறைய தேவையான ஒன்று அப்படிங்கிறது தான். நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸில் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து காலேஜ் டேஸில் போட்டு பார்த்துருக்கேன். வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த், வீக்னஸ், எனக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸ்னா ஒரு ரிஸ்க் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான். இதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கிறது. ஜென்ரலி நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்துலேயுமே நான் சிறப்பாக செயல்படுறேன், அப்படிதான் எல்லாருக்குமே செல்ஃபாக நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பல தெளிவுகள் கிடைக்கும். அதை தெளிவுகள் கிடைக்கும் போது அதுல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். இவ்வளவுதான் விஷயம். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் ஸ்வாட் அனாலிசிஸ், அதை செய்வதன் மூலமாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஸ்வாட் அனாலிசிஸை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். இது வந்து தனி மனிதனுக்கும் பண்ணிக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறுவனமாக செயல்படும் போது நம்ம நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன. அதான் ஸ்ட்ரென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. வாட் டு யூ டூ பெட்டர் தேன் அதர்ஸ், மிச்சவங்கள்ல இருந்து நீங்க எதுல சிறப்பாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு வாட் இஸ் யுவர் டேலண்ட், உங்களுடைய தனித்தன்மை என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன, வாட் காம்பிடன்ஸ் டு யூ ஹேவ் தட் ஆர் ரெலவெண்ட் அண்ட் வேல்யூபிள் ஃபார் யுவர் ஜாப், உங்களுடைய கேரியருக்கும் உங்களுடைய ஜாபுக்கும் எதெல்லாம் ரெலவெண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. விச் ஸ்பெசிஃபிக் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் டு யூ ஹேவ், இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் என்ன, அதை மிச்சவங்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது என்ன, அதான் ஸ்ட்ரென்த். அது என்னங்கிறத நான் கீழே லிஸ்ட் டவுன் பண்றேன். வீக்னஸ்னா என்ன, விச் டாஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ டோன்ட் லைக், நீங்க எந்த விஷயங்களை எல்லாம் விரும்பல. வாட் ஆர் ஆல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யுவர் மேனேஜர் அண்ட் யுவர் பியர் ஃபிளாக்டு, மிச்சவங்ககிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட இல்லை, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வீக்னஸை அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதுதான் வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன, இன் விச் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு பொசிஷன் குட் யூ ஈஸிலி மூவ், உங்களால ஈஸியா உங்களுக்கு எது வருது. இப்போ ஒவ்வொரு சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வமா இருக்கும், சில பேர் மியூசிக்ல ஆர்வமா இருப்பாங்க, சில பேர் வைல்டு லைஃப் போட்டோகிராஃபில இருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்றதுல ஆர்வம் இருப்பாங்க, சில பேர் மியூசிக். அந்த மாதிரி உங்களுக்கு எதுல அந்த அந்த ஆர்வம் இருக்கிறது, அதுல கொஞ்சம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணினா நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி விச் இண்டஸ்ட்ரி கம்பெனி இட்ஸ் பர்டிகுலர் நீட் யுவர் டைப் ஆஃப் ப்ரொஃபைல், உங்க ப்ரொஃபைல் யாருக்கெல்லாம் தேவைப்படும், உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை பயமுறுத்தல், ஆர் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன. வாட் டு அதர் கேண்டிடேட்ஸ் ஹேவ் மோர் தேன் யூ, உங்களை விட மிச்சவங்க எதுல திறமையாக இருக்கிறார்கள். வாட் ஆர் ஆல் த அப்டக்கிள்ஸ் இன் யுவர் வே டு த ஜாப், உங்களுடைய வேலையை திறம்பட செய்வதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன. இவ்வளவுதான். இந்த ஸ்வாட் அனாலிசிஸை நீங்க உங்களுக்கு பர்சனலி போட்டு பார்த்து கொண்டால் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஜெனியூனா நீங்களே ஒரு பேப்பர்ல பென் அண்ட் பேப்பரை போட்டு ஒரு நோட்ல எழுதினீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் இப்போ இங்க கீழே கொடுத்துருக்கேன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, ஐ கேன் ரீட் பெட்டர் ரீடிங், எனக்கு நல்லா வாசிக்க தெரியும். ஐ கேன் பெட்டர் ரைட் இட், நல்லா எழுத தெரியும், கம்யூனிகேட் பண்ண தெரியும், டீமை லீட் பண்ண தெரியும், சாண்ட் பண்ண தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியும், எக்ஸ்போர்ட்டிங் தெரியும், டிரைவிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். இப்படி நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா நிறைய இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது. இதெல்லாம் கூட ஸ்ட்ரென்த் தான். ஸோ நான் இதில் எல்லாம் பெட்டராக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டேலண்ட், உங்களுக்கு என்னதுல எல்லாம் டேலண்ட் இருக்கு. யோகா பண்ணுவேன், சிங்கிங் பாட்டு பாடுறது, ஷட்டில் விளையாடுறது, பேஸ்கெட் பால், மேரத்தான்,
நல்ல ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்குறது, புது டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிறது, தோட்ட வேலைகள், கார்டனிங், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சில திறமைகள் இருக்குன்னு நான் நம்புறேன். அதை வந்து ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். காம்பிடன்ஸ், உங்களுக்கு என்ன இடங்கள்ல எல்லாம் காம்பிடன்ஸ் இருக்கு, திறமை இருக்கு. 20 இயர்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸிம் ட்ரேட்ல இருக்கு. அதனால நிறைய பேர்கிட்ட நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கு. மேனேஜிங் மெனி திங்ஸ், பேலன்சிங் டஃப் டைம், நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளித்து போகக்கூடிய ஒரு மனோதிடம், இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரெங்தா நான் பார்க்கிறேன். ஸ்பெசிபிக் அண்ட் டிரான்ஸ்ஃபரபிள், உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை மிச்சவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்கில் செட் என்ன இருக்கு. எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிறத நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மோர் தென் 1800 ஆண்டர்பிரனர்ஸ் வந்து என்கிட்ட எக்ஸ்போர்ட் பத்தின புரிதல்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மற்றவர்களுக்கு ஹெல்பிங் அதர்ஸ் டு க்ரோ, அவங்களை வளர்த்து கொள்வதற்கு நான் உதவிகரமாக இருக்கிறேன். இன்குபேஷன் அப்படின்னு சொல்லி புது புது ப்ராடக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவதில் என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீக்னஸ் அப்படின்னா, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தால் எனக்கு வந்து பிடிக்காது. ஃபீல்டு ஒர்க், ஃபீல்டில் போய் வேலை பார்க்கறது பிடிக்காது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து திறமை இல்லை ஆர் பிடிக்காது. டெவலப்மெண்டல் ஏரியா, எனக்கு ஹிந்தி அவ்வளோவா வராது. கிச்சன் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. வாஷிங், கிளீனிங், இந்த மாதிரியான ஏரியாவில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை. எங்கெல்லாம் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சாட் ஜிபிடி, இந்த மாதிரியான புது டெக்னாலஜியில் எனக்கு பெருசாக இன்னும் புரிதல் வரல. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இது வந்து என்னுடைய வீக்னஸாக நான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன. எக்ஸிம் ட்ரேடில் என்னுடைய அனுபவம், இப்போ நான் வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பரில் செக்ரட்டரியாக எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சிற்பின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் நாங்கள் நடத்திட்டு வரோம். அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதில் வந்து நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பில் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கேன். யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அமைப்பில் சேர்மனாக இருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு வாய்ப்புகள், புதிய புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள, என்னுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது, இண்டிபெண்டன்ட் டைரக்டராக பல நிறுவனங்கள்ல ஆப்ரேட் பண்ணுவதற்கு எனக்கு கம்பெனி கார்பரேட் கம்ப்ளைன்சஸ்ல சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறேன். அதே மாதிரி த்ரெட்ஸுங்கிறப்போ என்னெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கும்போது, காம்படிஷன், எப்பயுமே எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே காம்படிஷன் இருக்கு. எங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி, இதில் எல்லா இடத்துலையுமே எனக்கு நிறைய போட்டிகள் இருக்கும். அதை வந்து நான் போட்டியாக பார்ப்பதில்லை. எனக்கு நானே என்னை வந்து ஒரு போட்டியாக வச்சு நேற்றைய என்னை விட இன்றைய நான் வந்து அதிகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு செய்கிறது. ஸோ நம்மளுடைய த்ரெட்ஸை வந்து அப்படி பார்த்து அதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு மேலே செல்வது, இது வந்து என்னுடைய ஒரு ஆஸ்பெக்டை நான் பார்க்குறேன். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், எனக்கு அதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு வந்து ஒரு 9:45 10 o'clock போகிறதுக்குள்ள மல்டி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அது பண்ணும்போது சில இடங்களில் எனக்கு டைம் ஸ்லிப் ஆச்சுன்னா பல வேலைகள் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக என்னுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸாக நான் வந்து இதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு ஒரு நோட்டில் எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பல இடங்களில் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓ, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, நான் இதில் திறமையாக இருக்கேனா, அப்போ அந்த திறமையை இன்னும் மேலும் வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு என்ன, நிறைய பேரை வச்சு அந்த திறமையை வச்சு நான் இன்னும் என்ன சாதனைகளை புரிய முடியும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியர் growth, உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் இவ்வளவு திறமையாக நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே கண்கூட தெரியும் இந்த ஸ்வாட் பண்ணும்போது. ஸோ அஸ் அ இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்வாட் போடலாம். அதே மாதிரி அஸ் அ நிறுவனமாக, ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் ஒரு ஸ்வாட் போடலாம். அதை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. ஒரு நிறுவனம், இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் ட்ரேடில் 21 வருடங்களாக இருக்கோம். கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள் நடத்திட்டு வரோம். 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் 113 114 நாடுகளுக்கு மேலே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய அனுபவம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது, என்ன வீக்னஸ் எல்லாம் இருக்குது அஸ் அ நிறுவனமா அப்படின்னா, வாட் ஆர் யூ எக்ஸல் அட், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன இருக்குது, உங்களுக்கு ப்ரொப்ரேட்டரி ரிசோர்சஸ் என்ன இருக்குது, டேஞ்சிபிள் அசெட்ஸ் உங்கள் நிறுவனத்துக்கு என்ன இருக்குது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா உங்கள் கம்பெனி நேமில் பிராண்ட் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன இருக்குது, பிராண்ட் அவேர்னஸ், எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப், நிறைய சப்ளையர்ஸ் வெண்டார்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படும். வீக்னஸ்னா வேர் யூ கேன் இம்ப்ரூவ், எங்கெல்லாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது,
பிராண்ட் எங்கேயாவது வீக்கா இருக்கா, இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ் இருக்கா உங்களுடைய நிறுவனத்துல, ரிசோர்ஸ் கேப் இருக்கா, நேரோவிங் ப்ராஃபிட் லாபம் வந்து குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கா, ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸுக்கு உங்களால செய்ய முடியலையா, உங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வீக்னஸாக பார்க்கப்படுகிறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ், புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுடைய நிறுவனத்துக்கு என்ன வருது, காம்படிட்டாரனுடைய வீக்னஸ் என்ன, மார்க்கெட் எப்படியெல்லாம் க்ரோ ஆகுது, ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் எங்கெல்லாம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, நியூ டெக்னாலஜி அடாப்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும், அதே மாதிரி கேஷ் இன்ஃபியூஷன், நல்ல சர்ப்ளஸ் கேஷை நீங்க வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதா. இப்படியெல்லாம் உங்களுடைய நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி த்ரெட்டுன்னு வரும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் இருந்த காம்படிட்டர் வருவாங்க, லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்க ப்ராடக்டை வாங்குவதன் மூலமாக சில கஸ்டமர்ஸ் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை தெளிவுபடுத்தியிருக்காங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட், அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வெளியே வரணும்னு. ஸோ நெகட்டிவ் ஆர் இண்டஸ்ட்ரி க்ரோத், உங்க இண்டஸ்ட்ரி வந்து டீக்ரோ ஆகிக்கிட்டு இருக்கா, இதை நீங்க கவனிக்கணும். கம்பீட்டிங் டெக்னாலஜி, நீங்க ஒரு டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுடைய காம்படிட்டார் வந்து வேறு விதமான டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை பற்றி நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஸோ நெகட்டிவ் மெசேஜஸ், டிக்ளைனிங் மார்க்கெட்டு, லீகல் கன்ஸ்டன்ட், ஏன்னா சில இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் லீகல் கன்ஸ்டன்ட் இருக்கும், லீகலி இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, புது ரெகுலேஷன் வந்துருச்சு, இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வரும், அது வந்து உங்களுக்கு த்ரெட்டாக பார்க்கப்படுகிறது. இதையுமே உங்களுடைய நிறுவனத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போட்டு பார்க்கணும். இப்போ எங்களுடைய நிறுவனத்துடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸஸை பற்றி இந்த ஒரு 2-3 ஸ்லைடில் குயிக்காக சொல்லிடுறேன். We are exporting 30 different products to 113 countries as of now. இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் கூட பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸிஸ்டிங் இம்போர்ட்டர்ஸ் நிறைய எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்களுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து எந்த பொருள்லையுமே நாங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, எந்த ப்ராடக்டையுமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி ப்ராடக்டோ ஆர் மேனுஃபேக்சரிங்லையோ தேவையில்லாத ஒரு சூழ்நிலை. ப்ரொப்ரேட்டரி ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் இன்டெலிஜென்ஸ், நாங்கள் எங்கள் கம்பெனியில் நிறைய டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வெப்சைட் வச்சுருக்கிறோம். நிறைய B2B போர்ட்டலில் எங்களுடைய ப்ரொமோஷன்ஸை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். ஸோ நிறுவனத்தினுடைய டேஞ்சிபிள் அசட்ஸ்ன்னு சொல்லும்போது ஆஃபீஸ் பில்டிங், சிஸ்டம், CRM, S&D டூல்னு நிறைய விஷயங்களை நாங்கள் வச்சு எங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சியை எடுத்துக்கிட்டு போகிறோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய பிராண்டிங். இப்போ எங்கள் நிறுவனத்துக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 30க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் பிராண்டு, ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க்கோட நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கள் நிறுவனத்துக்கான ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி பிராண்ட் அவேர்னஸ், 28க்கும் மேற்பட்ட குளோபல் பிராண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப், நிறைய நிறுவனங்களோட இம்போர்ட் கம்பெனிஸோட நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு செயல்படுகிறோம். இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். வீக்னஸ்னு வரும்போது எனக்கு இண்டிவிஜுவலி ஆஸ் அ ஆண்டர்பிரனராக ஹிந்தி தெரியாதது என்னுடைய ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன். அதனால என்னன்னா என்னுடைய நிறுவனத்தில் ஹிந்தி தெரிந்த நிறைய பேர்களை நாங்கள் வந்து என்கேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் என்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் ஆர் வீக்னஸை அவங்க மூலமாக நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோம். ஸோ காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ், நாங்கள் ட்ரேடிங் கம்பெனியாக மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கிறதுனால சில நேரங்களில் மேனுஃபேக்சரர்ஸோட கம்பீட் பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருந்தாலும் எங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக நாங்கள் அந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ணுறோம். வீக் பிராண்ட், குளோபல் பிராண்டாக இருக்கிறது, இந்தியாவில் அந்த பிராண்ட்ஸ் இல்லை. இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ், எங்களுக்கு GST அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எங்கள் நிறுவனத்தை நிறைய நேரங்களில் எங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து GST டேக்ஸாக பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கிளியர் ஆகி வருவதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ஸு. குவாலிட்டி செக்கிங், எங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து குவாலிட்டி செக் பண்ணக்கூடிய இதில் வந்து கவனமாக இல்லாட்டி இன்எஃபிஷியன்ட்டாக புவர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசோர்ஸ் கிராப், அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஸ்கில்டு மேன் பவர் எங்களுக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய ட்ரெயின்டு பீப்புள்ஸில் சில சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாமே எங்களுடைய வீக்னஸாக பார்க்குறோம். சில நேரங்களில் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. இதெல்லாமே எங்களுடைய வீக்னஸஸ். ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது ஆவரேஜாக நாங்கள் ஒரு இன்வாய்ஸ் வந்து 25 lakhs to 50 lakhs போகிற மாதிரி தான் இன்வாய்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். பெரிய பிக் டிக்கெட் இன்வாய்ஸஸ் நாங்கள் பண்ணுறதில்ல. இதெல்லாமே நான் வீக்னஸாக பார்க்குறேன். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வரும்போது எமர்ஜிங் ட்ரெண்ட், இந்தியாவுக்கு இப்போ மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ உலகத்திலே நம்பர் 1 நாடு வந்து சைனா. எங்களுடைய பொருள்கள் வந்து சைனாவுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி இந்தியாவினுடைய பொருள்களை, நிறைய பொருள்களை வந்து இப்போது மாறி இருக்கிறது. இதை வந்து நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்து நாங்கள் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். காம்படிட்டார்ஸ் வீக்னஸ் அப்படின்னா எங்களுக்கு காம்படிட்டார் யாருன்னா அஃப்கோர்ஸ் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஃபெல்லோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ். அவங்கள விட நாங்கள் ரொம்ப குயிக்காக எங்களுடைய கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
மார்க்கெட் growth ஆப்பர்ச்சுனிட்டி, அஃப்கோர்ஸ் ஆப்பிரிக்கா, யூரோப், ஏஷியா, அமெரிக்கா பல நாடுகளில் வந்து இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கு. அதன் மூலமாக நிறைய ட்ரேட் இந்த நாடுகளோட நடக்குது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கோம். இதனால என்ன பண்ணுறோன்னா, நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிஸில் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம். அவங்ககிட்ட இருந்து டேட்டா வாங்குறோம். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வச்சுருக்கோம். இதன் மூலமாக புதிய புதிய மார்க்கெட், புதிய புதிய கஸ்டமர்ஸை நாங்கள் ரீச் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி இருக்கிறோம். கேஷ் இன்ஃபியூஷன் அப்பப்போ இருக்கும். பட் பேங்க் ஃபைனான்ஸ் மூலமாக, ஃபண்டிங் மூலமாக எங்களுடைய தேவை எக்ஸ்போர்ட் ப்ராசஸில் இருக்கும்போது ஃபண்ட்ஸ் தேவைக்கு எங்களுடைய பேங்க்கை டிபெண்ட் பண்ணி நாங்கள் போய்க்கிறோம். த்ரெட்ஸ்னு வரும்போது அஃப்கோர்ஸ் காம்படிட்டர்ஸ் நமக்கு சைனாவாக இருக்காங்க. அவங்க வந்து பல பொருள்களை இந்தியாவை விட காம்படிட்டிவாக கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் மெனி கண்ட்ரீஸ் வந்து இந்திய பொருட்களை வாங்குவதற்கு சைனாவுக்கு அல்டர்னேட்டிவாக குவாலிட்டியான ப்ராடக்ட்னு வரும்போது இந்தியாவை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பை இப்போது இருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வருவதற்கு நாங்கள் நிறைய சிஸ்டம் வச்சுக்கிறோம். பிஎஸ்எஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோம், ப்ராஜெக்ட் ஷிப்மெண்ட்ஸ் செக்லிஸ்ட்டுன்னு. ஸோ அந்த நிறுவனத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எதையாவது விட்டுட்டோம், ஏன்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸில் எதையாவது ஒன்றை மிஸ் பண்ணால் கூட அது லேட்டர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு நாங்கள் வி ஹவ் கிரியேட் அ பிஎஸ்எஸ் சிஸ்டம் இன் அவர் ஆர்கனைசேஷன். நெகட்டிவ் இண்டஸ்ட்ரி க்ரோத், சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சில நேரங்களில் ட்ராப் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு போவதற்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். காம்படிட்டிவ் டெக்னாலஜிஸ், புதிய புதிய டெக்னாலஜிஸை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லீகல் கன்ஸ்டன்ட்ஸ்னு வரும்போது ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸு, இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்களில் உள்ள ப்ராசஸை அடாப்ட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. இவே பில்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இதன் மூலமாக நம்மளுடைய குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளை பண்ணுவதற்கு சரியான மேன் பவரை நாங்கள் வந்து என்கேஜ் பண்ணி அந்த சிஸ்டத்தை, தேங்க் காட் இப்போ எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆகிருக்கு. அதனால் பல விஷயங்களை ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே எங்களால் செயல்பட முடியுது. இந்தியா முழுவதும் பொருள்களை ப்ரொக்யூர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 22 துறைமுகங்கள் வழியாக ஏர் கார்கோ, சி கார்கோ போர்ட் மூலமாக குட்ஸை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் வாய்ப்புகள் எங்களுடைய நிறுவனத்துக்கு. ஸோ ஒரு நிறுவனமாக தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் உங்களுடைய ஸ்வாட், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு பல தெளிவுகள் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த கொஸ்டின்ஸ் மூலமாக இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ சார்.